எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி பார்ப்போம். இதோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அப்படிங்கிறவர், ரஞ்சித் அவர்களுடைய ஃப்ரெண்ட். நீலம் ப்ரொடக்ஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற படத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் தான் இந்த படத்தோட பிரதானம். கிரிக்கெட்டை மையமாக கொண்டு ஒரு கமர்ஷியலாக ஒரு வாழ்வியலோடு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான திரைப்படத்தை இந்த ப்ளூ ஸ்டார் டீம் வந்து சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவில் வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்மளோட இந்த பார்ப்போம். இந்த ப்ளூ ஸ்டார் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர் தெருப்பைகளுக்கும் காலனி தெருப்பைகளுக்குமே இந்த கிரிக்கெட் தான். இந்த கிரிக்கெட்டில் நடக்கிற சண்டை, அதனால் ஏற்படுகிற மாற்றம், அதனால் சமத்துவம் அடைஞ்சதா இந்த கிராமம் அப்படிங்கிறது தான் அரக்கோணத்தை பேக்ரவுண்டாக வச்சுக்கிட்டு இந்த ஒரு கதையை ரெடி பண்ணியிருக்காரு ஜெயக்குமார் அவர்கள். வந்து ஒரு கோயில் நிலத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த விளையாட்டு வந்து ஊர் தெரு பசங்களுக்கும் பொதுவானது, காலனி பசங்களுக்கும் பொதுவானது. அந்த கிரவுண்டில் வந்து யார் முதல்ல கல்லை வைக்காங்களோ அவங்க தான் வந்து அன்னைக்கு கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அசோக் செல்வன், சாந்தனு பாக்கியராஜ், பிருத்வி பாண்டியராஜன் மற்றும் கீர்த்தி பாண்டியன் இவங்க எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட இந்த படத்தோடையே வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிரிக்கெட்டை மையமாக வச்சு நகர்ற அந்த திரைப்படத்தில் இந்த ஊர் திறப்பைகளும் காலனி திறப்பைகளும் விளையாடவே மாட்டாங்க ஒன்றா சேர்ந்து. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கல்லை ஒருத்தன் வச்சிடுறாங்க, ஒருத்தங்க தெரியாமல் எடுத்து இன்னொரு டீம் பண்ணிடுறாங்க. இப்போ யாரும் 2 பேருமே ஒரே டயத்தில் வராங்க. யார் இந்த டயத்தில் கிரிக்கெட் விளையாடுறது அப்படிங்கிறத ஒரு டோர்னாமெண்ட் வச்சுக்கணும், ஒரு போட்டி வச்சுக்கணும் அப்படின்னு. அதுக்கு அந்த போட்டி வைக்கிறதுக்கு நம்ம விளையாடணும் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் முடிவாகுது நம்ம கிரிக்கெட் 2 டீமுமே விளையாடணும். காலனி பசங்களுக்கும் ஊர் தெரு பசங்களுக்கும் கிரிக்கெட் அப்படின்னு திருவிழா டயத்தில் கிரிக்கெட்டு அப்படிங்கிறது முடிவாயிடுது. அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் அசோக் செல்வன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பண்ணிருக்காரு. அவரோட தம்பியை வந்து ஷாம் அப்படின்னு பிருத்விராஜ் பண்ணிருக்காரு. அதுக்கு நம்ம சாந்தனு வந்து ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. அப்படி நடக்கக்கூடிய கிரிக்கெட் டீமில் வந்து இவர் சாந்தனு பாக்கிற ராஜேஷ் அப்படிங்கிற கேரக்டர் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரஞ்சி கோப்பை அந்த மாதிரி கிளப்பில் விளையாடுறாங்கல்ல, அந்த மாதிரி பசங்களை கூப்பிட்டு வந்து அந்த மேட்சை வின் பண்ணிடுறாரு. வின் பண்ணாலுமே ஆனால் இந்த ஊர் தெரு பசங்களாம் அந்த கிரிக்கெட் கிளப்பில் வந்து வர்றவங்க வந்து இவங்களை ஒரு இதாகவே மதிக்கலை. நீங்கள்லாம் எப்படி அப்படிங்கும்போது அப்போ தான் அந்த ராஜேஷ் அப்படிங்கிற கேரக்டருக்கு வந்து நம்மளுக்கு புரியுது. நம்ம வந்து அவங்கள வேற காலனி பசங்களையும் ஊர் தெரு பசங்களையும் வேற நம்ம பிரித்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நம்மளே ஒருத்தர் மதிக்க மாட்டான் அப்படின்னு ஒரு சமத்துவத்தை நோக்கிய பாதையை அந்த ஒரு இதில் தான் எடுக்கிறாங்க. அப்போ என்ன முடிவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 டீம் சேர்ந்து அந்த டீமை வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கணும் அந்த படத்தில் நடிச்சிருப்பார் இல்லையா பாரிசு, அவர் வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. ஃப்ளாஷ்பேக்கில் அவர் ஊர் தெரு பசங்களுக்கும் காலி தெரு பசங்களுக்கும் என்ன பிரச்சனை நடக்குது, அதனால அந்த 2 டீமும் ஏன் சேர்ந்து விளையாடாமல் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக், ஒரு அருமையான ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்காரு. அவர் தான் இந்த டீமு 2 பேரும் சேர்ந்து ஒரு மேட்ச் ஆடி அவங்களை வின் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை அவர் ரோல் பண்ணிருக்காரு. இந்த இதுதான் கதை. இதை வந்து அவங்க வந்து வின் பண்ணுறாங்களா, வின் பண்ணிட்டு இவங்க ஒரு சமத்துவம் வாழ்றாங்களா அப்படிங்கிறது தான் கதை. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, இப்போ ரஞ்சித் ஷாம் அப்படிங்கிற ஒரு அண்ணன் தம்பி பாசத்தை வந்து ஒரு சண்டை காட்சியில் இருந்தோம், ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டுருதுன்னு நினச்சோம். அது மாதிரி இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஷாம் வந்து அவள் அண்ணன் தான் லவ் பண்ணுற பொண்ணு அண்ணனை விரும்புது அப்படிங்கிறது தப்பாக நினச்சிக்கிற சீன்லேயே ஆகட்டும், அவர் போதையில் அந்த கவிதை சொல்கிறது வந்து ரொம்ப பிரபலமாகிட்டு இருக்கு. ஷாம் அந்த பிருத்வி பாண்டியராஜன் வந்து அந்த அளவுக்கு இந்த கேரக்டர் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு, இதில் நடித்த எல்லா கதாபாத்திரங்களுமே ஒரு முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. அது வந்து எல்லாம் பேசு பொருளாக இருக்கும். அவங்களுடைய அடுத்த படத்துக்கு வந்து இந்த படம் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற படம் வந்து மிகச்சிறந்த ஒரு இதாக இருக்கும். இதுக்கிடையில் அசோக் செல்வனுக்கும் அந்த கீர்த்தி பாண்டியனுக்கும் உள்ள அந்த லவ் சீன் வேறு. அவர் ஐடியில் படிக்கிற மாதிரி அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாமே அந்த ரயில்வே ட்ராக்கு, ரயில் அதை பற்றி அந்த லவ் ஸ்டோரி ஃபுல்லாகவே நகருது. அந்த கேரக்டர் வந்து சும்மா அந்த காதல் காட்சிகளுக்காக வந்த மாதிரி இல்லாமல் அது ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்குது. அந்த கேரக்டர் கீர்த்தி பாண்டியனோட கேரக்டர் ஆனந்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வராங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து ஊக்குவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவனால் முடியும், உங்கள் டீமால் முடியும். அதாவது அந்த டீமை பற்றி இவங்களை தெரிஞ்சதை விட அந்த பொண்ணு வந்து நல்லா கவனிச்சிருக்கும். அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் சொல்லணும், அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு முன்னேற்றத்திற்கு அவங்களுடைய இதை வச்சிருக்கும். இவங்களுடைய லவ் சீன் வந்து இவங்க காதல் காட்சிகள் நிறையா வருது இந்த படத்தில். அந்த ரயிலின் மொழிகள் அந்த பாடல் வந்து மிக அருமையாக வந்திருக்கு.
இந்த படத்தோட வெற்றிக்கு அந்த இசை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் கூட. அரக்கோணம் அப்படிங்கிற ஒரு ஸ்டைலில் ஒரு பாட்டு வந்திருக்கு, அதுவும் ரொம்ப முக்கியமான பாடலாக ஒரு குத்து பாட்டோட துள்ளலான இசையாக அந்த பாடலும் வந்திருக்கு. மிக அருமையாக இருக்குது. இசை வந்து ஒரு தனித்துவமான இசை தெரியுது இந்த படத்தில். ப்ளூ ஸ்டார் படத்தில் வந்து தனித்துவமான ஒரு இசை வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா 90s நடக்கிற மாதிரி ஒரு கதை. அந்த காலகட்டத்தில் அரக்கோணம், மெட்ராஸ் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமாக இருந்தது வந்து நம்ம புரட்சி பாரதம் கட்சியோட நிறுவனம் வந்து அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் தான் ரொம்ப பிரபலமாக இருந்தார். அவர் மாதிரியே ஒருத்தர் நடிச்சிருக்கார். அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு வர்ற மாதிரியான ஒரு காட்சி இந்த படத்தில் வச்சுருக்காங்க. 90களில் அவருடைய தாக்கம், அவருடைய அரசியல் என்பது மிகப்பெரியது. அதை இந்த படத்தில் நினைவு கூர்ந்திருக்காங்க. அதற்கு ஜெயக்குமார் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அரக்கோணம் மாதிரியான பகுதிகளில் இந்த மாதிரி சாதிய வேறுபாடுகள் பார்க்குற பழக்கம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இது வந்து அந்த மாதிரி வட மாவட்டங்களில் இந்த சாதிய தாக்குதல் அந்த மாதிரி தீண்டாமல் இருக்கும். இருந்தாலுமே சாதிய அடக்குமுறை வந்து மிக குறைவாக தான் இருக்கும். தென் மாவட்டங்களை ஒப்பிடும்போது அந்த வட மாவட்டங்களில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த படம் வந்து ஒரு கிரிக்கெட்டை அடிப்படையாக கொண்டு இரண்டு சமூகங்களுக்குடைய அந்த கருத்து மோதல்களை ஒரு அன்பால் அவங்கள வெளிப்படுத்தி, ஒரு அன்பு தானே இந்த உலகத்தையே ஜெயிக்க வைக்கிறது, அன்பு தான் இந்த உலகத்தையே இயக்குது அப்படிங்கிற நம்புகிற விதமாக இந்த படம் வந்து ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படம் வந்து சமத்துவத்தை நோக்கிய ஒரு முன்னெத்தியராக இந்த படம் அமையும். தலித் சினிமா எத்தனையோ அரசியலாக கடந்து வந்திருக்கு. நம்ம மெட்ராஸ், அட்டகத்தி, ரஞ்சித் அவர்களோட காலா, கபாலி, இந்த மாதிரி நிறைய படங்கள், சார்பட்டா பரம்பரை, இதெல்லாம் வந்து இந்த வாழ்வியலை இந்த மக்களோட வழியை பேசும். பரியரும் பெருமாள், கர்ணன், இப்போ இந்த மாமன்னன் எல்லாருமே வந்து சமூக நீதியை பேசக்கூடிய திரைப்படங்கள் தான். அந்த படங்களில் வந்து ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஒரு காலனி திருப்பையன், ஒரு ஊர் திருப்பையன், அதாவது ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தையும் ஒரு பட்டியலின சமூகத்தையும் ரெண்டு நண்பர்களாக்கி அவங்கள வந்து உரையாட விட்டு அந்த சமத்துவத்தை மலர இந்த முயற்சித்திருக்காரு ஜெயக்குமார் அவர்கள். அதற்கு நம்மளுடைய மிகச்சிறந்த பாராட்டை அவருக்கு தெரிவிச்சே ஆகும். அதாவது அடிடா வெட்டுடா அப்படின்னா உரையாடல் நிகழ்த்து, நீ சமத்துவமாக போ, நீ வந்து சமமாக இரு, எல்லாத்தையும் நேசிக்க கற்றுக்கோ அப்படிங்கிறத வந்து இந்த ஜெயக்குமார் அவர்கள் காட்ட முயற்சி பண்ணிருக்காரு. அவருடைய அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படத்தை தேர்ந்தெடுத்த அசோக் செல்வன், பிருத்வி, சாந்தனு இவங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய துணிச்சல் வேணும் இந்த மாதிரி படத்தை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு. இவங்க நிறைய படம் நடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இருந்தாலுமே இவங்களுடைய அதாவது நான் வந்து ஒரு பாட்டாளி வர்க்கத்தோட உழைக்கும் வர்க்கமாக நடித்தா தான் அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிறத வந்து இதன் மூலயமா தெரிஞ்சுப்பேன். ஏன்னா அவன் தான் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிடுவான். நீங்கள் வந்து ஒரு மேல்தட்டு முன்னேறிய சமூகத்திலேருந்து நடிச்சுக்கிட்டே இருந்தால் உங்களை வந்து அந்த அளவுக்கு அவன் லிங்க் பண்ணிக்க மாட்டான், உங்களை பாராட்டுவாங்க. இருந்தாலுமே ஒரு உழைக்கும் மக்களோட மக்களாக நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒருவனாக தெரியும் போது தான் நடிகர்களுக்கு அது ஒரு முன்னேற்றமாக அமையும். இந்த படத்தின் மூலமாக அசோக் செல்வன், சாந்தனு பாக்யராஜ், பிருத்வி அவர்களுக்கு வந்து மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்குது. அது வந்து இந்த படத்தின் மூலமே நிரூபிக்கிறது. ப்ளூ ஸ்டார் சமத்துவத்தை நோக்கிய ஒரு பயணமாக இந்த திரைப்படம் உள்ளது. இது போன்ற மென்மேலும் திரைப்படங்கள் வளர வேண்டும், சமத்துவம் வளர வேண்டும், சாதிய சனாதனத்தை எதிர்த்து ஜனநாயக பாதையில் நடைபெறுவோம். நன்றி.